சேர்ந்த ஸ்ரீ அம்மன் நாயனார் நாடக சபாவை கொண்டு வந்து இன்று ஓரிரவு கேளிக்க வைத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் தருவாய் தம்பி. நீடாழி உலகத்து மறைநாள் வாழைந்தொன்றே நிலநிற்கவே நீடாடி உலகத்து மறைநாள் உடைந்தொன்று நில நிற்கவே. பண்ற நேரம் இல்ல, புரியுதா? நேரமும் இல்ல. நீடாடி உலகத்து மறைநாள் உடைந்தொன்று நில நிற்கவே. நீடாடி உலகத்து மறைநாள் அடைந்தொன்று நில நிற்கவே. வாழ்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்னானா. முனிராஜன் மகாபாரதம் சொன்னானா. ஒரு ஏடாக எடுத்து வளமேறி வெறுப்பாகன்கூர் எழுத்தாணி தன்னை கொண்டு கோடாக எழுதும் பிரானை பணிந்து கோர் பாமரோ. அப்பா மகாபாரதத்திய வேதங்கள் என்பது 4. ரிக்கேஜூர் சாமாதர்வன சொல்ல முடியாது. இந்த வேதங்களோடு 4. இந்த 4 வேதத்தோட 5வது வேதம் என்னவென்றால் மகாபாரதத்தை குறிக்குமா? அப்படி மகாபாரதத்தை யார் ஈற்றவர் கேட்டாக்கா வடமொழி எழுத்திலே வியாசவர் பெருமான் சொல்ல விநாயகர் பெருமான் ஏதனாராம். அப்படி ஒரு நிபந்தனோடு ஏதனாராம். எப்படின்னு கேட்டாக்கா நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாம எழுதணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சாராம். அப்ப தேவர்கள் அனைவருமே யாரும் முன்ன வரவில்லையா? விநாயகர் பெருமான் வந்தாராம். அப்ப விநாயகர் பெருமான் வந்தோடனே வியாசவர் சொல்ல சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினாராம். அப்ப எழுதும் தருவாயில்லை எழுதும் தருவாயிலே அப்ப எழுத்தாணியாகப்பட்டது உடைந்து விட்டதா. உடைந்து விட்ட காரணத்தினால் தன்னுடைய தந்தமாகப்பட்டது உடைத்து அப்ப மகாபாரதம் எழுதினாராம். அப்ப இமாச்சலி பிரதேசத்துல தான் 4 வேதமும் உருவாச்சான். அப்ப 4 வேதத்தோடு இந்த மகாபாரதமும் அங்கத்தான் உருவாச்சான். அப்படி 60 லட்சம் செயலியாதனாங்களா வியாசவர் பெருமான விநாயகர் பெருமான சேர்ந்து அப்ப 60 லட்சம் செயலாகப்பட்டது. அங்க எழுதின இடத்துல 30 லட்சம் செயலி தங்கி விட்டதா. அப்ப இருப்பது மீதி 30 லட்சம் செயல். அப்ப 30 லட்சம் செயல் 14 லட்சம் செயலோக பாதலோகத்துக்கு போயிடுச்சான். மீதி 14 லட்சம் செயல மேலோகத்துக்கு போயிடுச்சான். மீதி இருப்பது எத்தனை? 2 லட்சம் செயல் தான் இருக்குதா. அப்ப 2 லட்சம் செயலிலே 1,18,800 செயல் தான் மகாபாரதம் வெளியீடு ஆச்சான். எவ்வளோ?
1,18,800 செயலு தான் மகாபாரதம் வெளியிடுச்சா. அப்ப முழு மகாபாரதம் யாருக்கு தெரியும்னாக்கா வியாசவர் பெருமானுக்கு தெரியுமா, இரண்டாவது விநாயகர் பெருமானுக்கு தெரியுமா, அதாவது சுகர் பெரும ரிஷிக்கு தெரியுமா, அவருடைய மக ஜனமே ஜெயனுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு எழுதிட்டாங்களா. அண்ணவருக்கே தெரியுமோ தெரியாதுன்னு எழுந்தாவில பிறகு கற்றறிந்த அந்த கனாதான வந்தார்கள் எத்தனையோ நாடக மேடை இந்த பெரிய பெரிய வித்வானங்கள்லாம் ஆடி இருப்பாங்க, இங்கே அமர்ந்திருப்பாங்க, வந்து இந்த இடத்துல இந்த புண்ணியமான பூமியில காலம் தட்டி போயிருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஒரு நகம் பாரத்துல கடிச்சு போடுற அந்த அளவுக்கு நகை அளவு கூட இல்லடா தம்பி. ஏதோ நமக்கு சிற்ற அறிவு கேட்டவாறு அதோ சிற்ற அறிவு கேட்டவாறு இந்த நாடகத்தை நடத்த வந்திருக்கிறோம். எவ்வித குற்றங்கள் இருந்தாலும், தாள குற்றம் இருந்தாலும், சொல்லு குற்றம் இருந்தாலும், மேல குற்றங்கள் இருந்தாலும், பாட குற்றங்கள் இருந்தாலும், எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் போல எப்படி ஈட்டு போட்டு குத்துறீங்களோ மொத்த பேர் ஈட்டு போட்டு குத்துங்க. உங்கள் வீட்டு பிள்ளை போல தவறு செய்து விட்டால் மன்னித்து பாவித்துக் கொள்வீர்களோ அன்னவரை எங்களுக்கும் கூட இருந்து பாவித்துக் கொள்ளுமாறு ஆமா கேட்டுக்கிறோம். இன்று இரவு நாடகம் என்னவென்றால் தம்பி சொல்றாரு யாரு முதல்ல யாரு என்ன சந்தேகம் யாரு இவரு அவர்தான் வாத்தியார். என்ன வார்த்தை தீர்கால யாரு முதல்ல இவர்தான் வாத்தியாரு. அதரா சங்கரப்பா இப்படி வா ஃபர்ஸ்ட் சொல்றா இப்படி வா நீங்க வா ஏதோ சொல்ல தப்பா டேய் முதல்ல யாரு வாத்தியாரு. டேய் வாத்தியாரா நீ வாத்தியாரா வாடா உள்ள ஏ தப்பு கேக்குறடா. டேய் வாடா உள்ள. டேய் என்னடா சொல்ற நீ வாத்தியாரா நான் சொல்றத நடத்துவியா சொல்லு நடத்துவியா. டேய் பிரகாஷ் கரமுக்குடா என்ன நாடகம்டா டேய் என்ன நாடகம் டேய் ராமாயணமாடா தரமுக்குடா ஏய் ராமாயணமா ஓ ராமாயணமா ஏய் நான் சொல்றத நடத்துவியா என்ன நாடகம் நீ நவரா சொல்றதா ஏய் வாத்தியாரா டேய் போடே கொத்கர்ச்சி போச்சே நடத்துவியா ஏய் நடத்துடா சொல்றா நான் சொல்ற நேரத்துல நடத்துறா சத்தியமா என் சம்பளம் 3000 உனக்குடா சொல்றா ஏய் முடிஞ்சா அஜி தமிழ் நடத்துறா. அட கேவடியா மோளே அந்த கதை வந்துட்டா நாடே கெட்டு போச்சு மின்னாத்துல ஆம்பியானுக்கு கொண்டாடி சாப்பாடு போறதில்ல அந்த கதை வரப்போகுது. கேவடியா மோளே அத நாங்க நடத்த மாட்டோம். நான் போட்டாடி எனக்கே சாப்பாடு போடல எனக்கு போடுவாங்க தம்பி. அப்படி மகாபாரதத்துல ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தம்பி கரணன் பொன்னூறு திருக்கல்யாணம் என்னும் கரணன் பொன்னூறு திருக்கல்யாணம் என்னும் விசுவகேது ஜனனம். ஆமா விசுவகேது ஜனனம் தம்பி. அப்படி கதாநாயக விளங்கக்கூடிய கலிங்க தேசத்தாண்டு வரக்கூடிய அதோ சுபாங்க சக்கரவர்த்தி தர்பாராகின்றார். அன்னவரால் கதை தொடரும், மற்றவரை அறியலாம். சக்தி சிவன் பாதத்தை
இங்க ஓட்டம் தண்ணி எடுத்து வாடா. என்னடா ஓட்டம் தண்ணி எடுத்து வாடா. இங்க ஓட்டம் உனக்கு தண்ணி எடுத்து வாடா. தப்பி உட்கார்ந்த கை இங்க ஓட்டம் விட்டு மாணிக்க மகாராஜா. இன்னத்த விட்டு மாணி அப்பா ஐயோ. தமிழ்நாட்டு மாமா உண்டா? வந்திருக்கக்கூடிய ஆளு யாரும் தெரியாத பேசாது. எனக்கு வந்திருக்கக்கூடிய ஆளு யாருன்னு யாரியா? இன்னும் உனக்கு நெக்கல மகாராஜா நீ கொஞ்சம் பொறுமை மகாராஜா. இந்த பாண்டிச்சேரி பக்கம் வந்தாலே சரி உனக்கு கறி மீன் முட்டியா போடுறாங்க பாரு. அதனால வர திமிரு தம்பி வெள்ளத்தால் அழியாது வெள்ளத்தால் ஐயாது வெண் தமிழினால் வேகாது வெந்த நெல் வேவாது. என்னடா வெந்த நெல் வேகாது மகாராஜா சொன்னா வெண் தமிழினால் வேகாது தனியால் வேகாது. கல்வருக்கோ பயமில்லை கல்வருக்கோ பயமில்லை. காவலுக்கோ பயமில்லை. ஓஹோ கல்வரை என்ன பொருள் என்ன பொருள் உள்ளப்படா. ஈடா பொருள் அப்பேற்பட்ட பொருள் எனக்கு தெரியும். என்ன பொருள் எனக்கு தெரியும். என்ன தெரியும் பாட்டல் சாராயம். குடிக்கிற நினைப்பை தவிர வேற என்ன நினைப்புது? இந்த பாண்டிச்சேரி மக்களே ஒழுங்காகிறாங்க. ஒரு நாள் ஆட்டாட வந்து இருக்கிறவனை கத்துறாங்க. இருக்கிறவனை கத்துறாங்க. என்ன அடிக்கிற அம்மா சிறுக்குடா. அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள்? என்ன பொருள் மகாராஜா? கல்வி பொருள். கல்வின்னு சொல்றியா அப்படின்னா என்ன தம்பி உனக்கு வந்ததுமே என்ன சொன்ன பாரு. தேவலோகத்துல விருந்து படைகிற மாதிரி பச்சாங்க பாரு. எனக்கா அப்பேற்பட்ட சாப்பாடு உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? எனக்கா நீ பச்சு வச்சிருப்ப 2 வரி பாட்டு. ஆமா எப்படி 2 வரி பாட்டு. 2 வரி பாட்டு அது எப்படி வந்துச்சு? கல்வி 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 பொருள். நான் படிச்ச படிப்பு. வெள்ளத்தால் அழியாது வெண்தால் கல்வருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது. கல்வி பொருள். என்னடா எப்படியோ புடிச்சுக்கிறான்டா. என்னடா என்னத்த புடிச்சாடா? ஆமா நான் பண்ணிட்டு எப்படியோ புடிச்சுக்கிறான்டா. என்ன பொருள்? ஏப்பா இந்த கல்வி தார இருக்கின்றது. ஆமா ஐயா. இந்த உலகத்துக்கே அடி கடகாலி தான்பா. ஓ அடி கடகால். ஆமாடா. அப்பேற்பட்ட கல்வி பொருள் நிறைந்த இப்பேற்பட்ட சபையின் முன் வந்து யார் என்று விளக்கம்? ஐயா நீ யாரு? என்ன ஊரு? உன் பேரு சொல்ற பொட்ட. சும்மா சும்மா அடிக்கிறிய. சும்மா சும்மா அடிக்கிறிய. இது சூத்தா எஸ்டடி பூத்தா. உன் வாயை ஒழுங்கா வச்சிருந்தோம். ஆமாண்ணே பையா. வாயை கொடுத்து ஏன் சூத்த குத்து வாயை பண்ணாங்க? சூத்த குட்டார வாயை பண்ணாங்க. கலிங்கி தேவலம். தம்பி இது எப்பேற்பட்ட ஊரு? தெரு வாய மொத்து. மண்ணடி பட்டா. ஊரு பேரை கட்டுறாங்க. மண்ணடிப்பட்டு மாயின் நாடிப்பட்டு கண்ணாடி பட்டு. தம்பி இப்பேற்பட்ட இந்த மண்ணடிப்பட்டு கிராமத்துல ஊர் பொதுமக்கள் ஒன்றாக கூடி திரௌபதி அம்மனுக்கு தேர் திருவிழா செய்து வந்தது பாத்தியா? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் பட்டாசு. பட்டாசு வச்சது இங்க வர்றாங்க சூத்துல விடுறாங்க. நேரம் உள்ள வந்து சத்தியமா உள்ள வந்து வெடிக்கு மகாராஜா. தம்பி அப்படி அந்த திரௌபதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அம்மனுடைய அருள் பெருக வேண்டும். இந்த மண்ணடிப்பட்டு கிராமத்தில் உள்ள ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேமமாக இருக்க வேண்டும். அப்படி என்று 2வது நாள் திருவிழா
பாட்டு கச்சேரி வச்சாங்கல்ல, ஆமா அந்த பாட்டு கச்சேரி மட்டும் பக்கால 1 லட்சம் ரூபாய் நீ செலவு. அந்த 1 லட்சம் எனக்கு கொடுடா. ஃபர்ஸ்ட் இந்த சேட பண்ண போச்சு. தம்பி, என்னுடைய விளக்கம் ஐயா சுபாஷ் சக்கரவர்த்தி கலிங்க தேசத்தை தவத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய எப்படி கலிங்க கலிங்க தேசத்தை பரிமாணம் செய்யக்கூடிய கலிங்க தேசத்தை தவத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய சுபாஷ் சக்கரவர்த்தி. தம்பி, சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவங்க 7 பேர். சக்கரம் சொல்றீங்களா? ஆமா. கீழே போட்டு குடிக்காம காதுல போட்டு. சக்கரவர்த்தி பட்டம்னா மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பது. ஓ, வாரி வாரி கொடுப்பது. ஏழை எளியோர், கத்துக்குட்டி கவிபாடி, தோகி சங்குமர், எவர் எதை வந்து கேட்டாலும் சரி சக்கரவர்த்திடா, சுபாங்கி சக்கரவர்த்தி. நல்லா இருப்பா. எது கேட்டாலும் இல்லை என்பதை கட்டாது. அதனால தான் எனக்கு சக்கரவர்த்தி. என்னப்பா வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம். என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். கேட்டு பெற்றுக்கொள். இந்த டைம்ல ஒரு 250 ரூபாய் பணம் மட்டும் கொடு. யாரோ பாருங்கறாங்க, போய் குடிச்சு வந்துறேன். அதுக்குதான் சொன்னேன், இந்த மண்ணடிப்பட்டு கிராம மக்களே ஒழுக்கமாகறாங்க. இருக்கிற பசங்களை கெடுத்து விட்டு போடாத. தம்பி, அப்படி சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர்கள் அசோக சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி இப்படி சொல்லக்கூடிய 7 சக்கரவர்த்தி இந்த சுபாஷ் சக்கரவர்த்தி. 7 சக்கரவர்த்தியில ஒரு சக்கரவர்த்தி நான் சுபாங்கி சக்கரவர்த்தி. என்ன வேணும் உனக்கு? அது மட்டும் கிடையாது தம்பி, அட பலவீதா மாதாரு இல்ல. பரதநாட்டியம் ஆட தம்பி, அவருடைய கலிங்க தேசம் கூட ஒரு குண்டா சோத்த சொன்னா, யா சோத்தி பாதி புடின்னு சொன்னா. என்னுடைய கலிங்க தேச நாட்டுல தம்பி எப்படி தெரியுமா நான் அரசாட்சி செய்து வர? இன்னும் நக்கல் உனக்கு என்னுடைய கலிங்க தேசத்துல தம்பி சிங்கமும் எப்படி சிங்கமும் பசுவும் ஒரு குளத்தில் ஒரு இவர் நாட்டுல சிங்கமும் புலியும் கொடிய விலங்கு என்று சொல்லக்கூடிய சிங்கம், சாதுவான விலங்கு என்று சொல்லக்கூடிய பசு, இது இரண்டும் ஒரே குலத்தில் நீர் அருந்துமா? அது எப்படியா? ஒரு மன்னன் நீதியாக இருந்தால், அரசன் நீதியோடு இருந்தால், ஒரு ராஜா நீதியோடு இருந்தால் அந்த விலங்குகள் ஒற்றுமையாக இருக்கும். ஒரு குடும்பம் ஒப்ப கூட ஒப்பாவ நல்ல மனுஷனா இருந்தா நீங்க பிள்ளைங்க ஒழுக்கமா இருப்பீங்க. அதான் விளக்கம். இவருடைய ஆட்சியில அது நடக்குது தம்பி. அது மட்டும் கிடையாது, கீரியும் பாம்பும் ஒரே பொற்கிணத்துல பால் இருந்த பையன். என்னுடைய நீதி தவறாமல் இந்த கலிங்க தேசத்துல தம்பி நட்டு வச்சிருக்க. எப்படி நட்டு வச்சிருக்க? என்ன வெட்டி வச்சிருக்க? கட்டி வச்சிருக்க? என் நாட்டுல என்னுடைய கலிங்க தேசத்தில் நட்டு வச்சுக்கிறேன். என்னப்பா எதை வெட்டி வச்சுக்கிற, எதை கட்டி வச்சுக்கிற, எதை நட்டு வச்சுக்கிற? ஓஹோ, உனக்கு விளக்கமா சொல்லணும். இந்த மண்ணடிப்பட்டு கிராமத்துல, இந்த மண்ணடிப்பட்டு கிராமத்துல பையா வெட்டி வச்சுக்கிறேன் சொன்னமா? இந்த ஊரை சுத்தி வருகின்ற பசுக்கன்றுக்கள், மாடுகள், இப்படி சொல்லக்கூடிய ஏராளமான ஜீவராசிகள் நீர் அருந்த நீ மாட்டு பசு கொலை வெட்டிக்கிறதுல பரவாயில்ல. ஓஹோ, எங்களுக்கு சூத்துக்காய கொலை வெட்டின பாரு. அது மட்டும் கிடையாது, கட்டி வச்சுக்கிட்டு சொன்ன மாதிரி. என்னத்த கட்டி வச்சுக்கிற? அம்மனுடைய கோயில் ஆலயங்களை கட்டி வச்சுக்கிற. என்ன நட்டு வச்சுக்கிற சொன்ன மாதிரி அரச மரம், ஆலமரங்களை ஏராளமாக நட்டு. இன்னும் உனக்கு சந்தேகம்
ஏண்டா சத்தியமா வந்து செய்யணும் இன்னதே மரப்பட்டில் வேலை செய்யறான் மொத்த மரத்துக்கு வெட்டணும் போறான் அப்ப ஏமாத்து 2000 கரமா விட்டு அதுல ஒரு நாத்து நெல்லு நீ போய் அதே கேட்டாங்க தம்பி அப்படி இந்த கலிங்கி தேசத்தை நீதி நெறியுடன் எப்படி எப்படி அரசாட்சி செய்து வரக்கூடிய சுபாங்கு தம்பி அப்படி இருந்தோம் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடா உனக்கு என்ன சந்தேகம்? இந்த சுபாங்கு சக்கரவர்த்திக்கு திருமணம் ஆகிவிட்டது. இந்த கம்யூனிட்டில எவனா பொண்ணு கொடுத்தா? ஒரு மன்னன் ராஜாடா ராஜா வெடிஞ்சு புட்டைட்லி கூட ஊர் மக்களை போடணும்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன் மாசமாகவே சூடு கூட வச்சிட்டாங்களா தம்பி அப்படி திருமணம் ஆகிவிட்டது சொல்லணும்.